வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்னைக்கு எங்களோட ஸ்விட்சர்லாண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் வந்துட்டோம். சிட்டி டூர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி வெளியில் கிளம்பிட்டுருக்கோம். இன்ஃபர்மேஷன் சென்டரில் நம்மளுக்கு மேப்பு கொடுத்துட்டு எங்கேருந்து ட்ரெயின் இங்கே அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் இருக்கும். ஸோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து எங்கே போய் இறங்கிட்டு எப்படி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பெரிய தான் போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நாங்கள் ஜூரிக் ஹோட்டலே ரீச் ஆகிருக்கணும். பட் இட் டிடன்ட் கோ பை த பிளான். என்ன ஆச்சு அப்படின்னா ரிலாக்ஸ்டாக நம்ம எங்கேயாவது உட்காந்து பேசலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஸ்டேஷனுக்கு போகிற வழியிலே இருக்குது. எல்லாருக்குமே பசி. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணிக்கலாம், சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே நாங்கள் பியூர் வெஜிடேரியன். இங்கே வந்து வெஜிடேரியனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒன்று வந்து வெஜ்ஜின்னு போட்டிருந்தது, இன்னொன்று வேகன் போட்டிருந்தது. அவங்கள்ட்ட கேட்டப்போ வெஜ்ஜியில் வந்து சம்டைம்ஸ் எக் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பெட்டர் வேகனுக்கே போயிட்டோம். 2-3 பிரெட் வெரைட்டிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு காஃபியும் வாங்கி கையில் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். ஸோ இதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் பிளாட்ஃபார்ம் போயிட்டோம். இப்போ நமக்கு இந்த மேப்பில் நம்ம இங்கே இருக்கோம். ட்ராக் 1க்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த ட்ராக் 1ல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெயினுக்காக. ஸோ இங்கேருந்து கிளம்பி ஹாப் வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. இதுதான் சிட்டி சென்டர். ஸோ அதை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்படி வந்து ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த சைடு வந்தோன்னா இதுதான் ஓல்ட் டவுன். ஸோ அதை பார்த்துட்டு திருப்பி நம்ம ட்ரெயின் ஏறி ஏர்போர்ட் வந்துக்கலாம். இந்த ட்ரெயின் உள்ளேயே வந்து நம்மளுக்கு ரூட் மேப் கொடுத்துருப்பாங்க. அது தவிர ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு வந்து அடுத்து வர ஸ்டேஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இதில் கடைசியாக இருக்கிறது தான் நம்ம போய் இறங்க வேண்டிய இடம். இப்போ நம்ம சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. இதுதான் சிட்டி சென்டர். இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வாக் பண்ணி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் வந்து 24 degrees இருக்குது ஃப்ராங்க்ஃபர்ட்டில். ஏன் சரி ஸ்விட்சர்லாண்ட்லேயும் சரி நிறைய பேர் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா போகணுன்னா நம்ம சைக்கிள்ஸை ட்ரெயினில் கேரி பண்ணிக்கலாம். அந்த வசதியும் இருக்குது. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து சைக்கிள் சைன் போட்டிருந்ததுன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதில் கேரி பண்ணிக்கலாம். இதுதான் ரிவர் மெயின். இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டை 2ஆக பிரிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியூ டவுன். நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். இப்போ போக போகிறது ஓல்ட் டவுன். இதுதான் ஓல்ட் டவுன். இப்போ ரிவர் சைட் வாக்கில் போயின்னு இருக்கோம். சரி கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான். இப்போ ட்ரிங்கிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் கடையில் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்க மாட்டாங்க. டேப் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேப் வாட்டர்ஸ் வந்து பியூராக இருக்கும். ட்ரிங்கிங் வாட்டர் தான். இப்போ நம்மளுக்குலாம் இங்கே வந்து டேப் வாட்டர் குடிச்சு பழக்கம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம அங்கே போய் டேரெக்டாக டேப் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸில் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குறதை விட்டுட்டு லோக்கல்ஸ் குட்டி குட்டி சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும், அங்கே வாங்குறது பெஸ்ட்டு. நல்ல சீப்பாக கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா வாட்டருக்கு பதிலாக ஜூஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அது வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஏன் வந்து டிலே ஆச்சு, ஏன் நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்கிற ரீசன் சொல்கிறேன். நாங்கள் வந்த ஃப்ளைட்டில் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு ஃப்ளைட் ரீரூட் பண்ணி திருப்பி ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆகிறதுக்கு 5 hours டிலே ஆகிடுது. ஸோ அதனால எங்களோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு கேட்ச் பண்ண முடியல. ஸோ அவங்க திருப்பி ரீஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து நைட்டு 9 o'clock தான் கிடச்சிது. ஹோல் டே வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் சரி கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சரி ஓகே, ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனி வந்து நம்ம பிளானில் இல்லை. சரி ஜெர்மனிக்குள்ளேயும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு இந்த சிட்டி டூர் பிளான் பண்ணினோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து லின் சாக்லேட் டூருக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். இப்போ அதுவும் ஃப்ளைட்டு டிலேனால கேன்சல் ஆகிடுது எங்களுக்கு. ஸோ அதை விசிட் பண்ண முடியுமான்னு தெரியல, போக போக பார்க்கலாம். இப்போ நாங்கள் திருப்பி ட்ரெயின் ஏறி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ மணி 8 மணி ஆகுது. ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் 8 மணிக்கு சூரியன் எப்படி இருக்குது பாருங்கள்.
இங்கேருந்து 1 ஹவர் தான் ஃப்ளைட்டு ஜூரிக்கு. ஜூரிக் ரீச் ஆயாச்சு. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் வந்து ஹோட்டல் க்ரௌன் பிளாசா. இங்கேருந்து 15 மினிட்ஸ் டிரைவு. நாங்கள் லக்கேஜ் நிறையா இருக்கிறதுனால 4 பேர் ப்ளஸ் லக்கேஜ் இருக்கிறதுனால பெரிய டாக்ஸியாக எடுத்துருந்தோம். இதுக்கு 65 யூரோஸ் சார்ஜ் பண்ணாங்க. டின்னர் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸில் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால பெர் ஹெட் 15 யூரோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரூமில் செக்இன் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு ரூம் டூர் காமிச்சிடுறேன். சின்ன ரூம் தான், காம்பேக்டாக இருக்கும். 2 ரூம் எடுத்திருந்தோம். ஒரு ரூமில் 2 பேர் தான் ஸ்டே பண்ணலாம், கிட்ஸ் பெருசாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 2 ரூம் எடுத்திருந்தோம். ஹோட்டல் புக்கிங்ஸ், சைட் சீயிங் புக்கிங்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, சார்ஜஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு ட்ரீம் லேண்ட் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கோம். ஜூரிக்கில் இருக்கோம். அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லேயே முடிச்சாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் தான் இருந்தது. ஒரு ப்ரெட்டு, ஹேஷ் ப்ரௌன்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இருந்தது. காஃபி இருந்தது. மணி பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா 2 இடத்துக்கு போகிறோம். ஒன்று வந்து ரெயின் ஃபால்ஸ். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான முக்கியமான ஃபால்ஸ் அது. இன்னொன்று வந்து ஸ்டேனாம் ரெயின் அப்படின்னு ஒரு டவுன் தான் போகிறோம். ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு வந்து டாக்ஸிலையும் போகலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது வே சீப்பர். நாங்கள் இன்றைக்கி ட்ராமில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ட்ராம் ஸ்டேஷன் போயின்னு இருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரோடு எண்டில் தான் வந்து ட்ராம் ஸ்டேஷன். ஸோ அங்கே தான் போகிறோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் கார்ஸ் போயின்னு இருக்கு. நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது ட்ராம் ரயில் தான். இது பாருங்கள், ட்ராம் போகுது பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே எஸ்பிபி ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர ட்ராவல் பண்ணுறதுக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மேப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ ட்ராம் ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத வச்சு நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கரெக்ட் ட்ராக் நம்பர் கண்டுபிடிச்சி அந்த பிளாட்ஃபார்மில் போகிறதுக்கு. கொஞ்சம் என்கொயர் பண்ணால் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆனதுனால நாங்கள் ஊபர் போட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா 1:15க்கு டூர் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து நம்ம வந்து இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போனோம். லிமட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கேருந்து பஸ்ஸில் வந்து அவங்க கூட்டின்னு போவாங்க. திருப்பி டூர் முடிச்சு அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் அந்த மீட்டிங் பாயிண்ட், லிமட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இடம். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஏர்லியராகவே வந்துட்டோம். இப்போ இந்த கவுண்டரில் போயிட்டு நம்ம ஆன்லைன் டிக்கெட் காமிச்சிட்டு ஆக்சுவல் டிக்கெட் வாங்கிக்கணும். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு பஸ் நம்பர்லாம் சொல்லிடுவாங்க, யார் கைடுன்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு கைடு இருப்பாங்க. With me, with this bus? Yeah. Okay, I'm Elizabeth, your guide, and you have to sign a form. Okay. இங்கே வந்ததுக்கப்புறம் போட் ரைடு ஒன்று இருக்குது. அதுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க.
ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஃபால்ஸ் வந்து கூட்டின்னு போயிட்டு வருவாங்க. ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸு. இதோட சார்ஜஸ் அடல்ட்டுக்கு 11 ஸ்விஸ் ஃப்ராங்க் அண்ட் கிட்ஸுக்கு 5. Lake, and it's surrounded by 3 countries: Switzerland, Austria, and Germany. இப்போ முதல்ல நம்ம வந்து ரெயின் ஃபால்ஸ் போயின்னு இருக்கோம். கைடு வந்து சுவிட்சர்லாண்ட் பற்றின டீட்டெயில்ஸை எல்லா மொழியிலையும் சொல்லின்னு இருக்காங்க. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி. சுவிட்சர்லாண்டோட நெய்பர் கண்ட்ரீஸ், இங்கே இருக்கிற அஃபிஷியல் லாங்குவேஜஸ், கரன்சி, பாலிட்டிக்ஸ், இங்கே உள்ள எக்கானமி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டே வந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரைடு. இங்கே வழியிலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலை மேலே நம்மளுக்கு வந்து கேசல்ஸ் தெரியும். ஒரு சில கேசல்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட்டாக புக் பண்ணி போய் பார்த்துட்டு வரலாம். Those houses on both sides here are typical for this area, so-called half-timbered house, which are made of plaster and wood, and they are all under protection of the government. And they are very nicely decorated. From the medieval, it's an old. இங்கெல்லாம் வந்து பஸ்ஸை வந்து கரெக்ட் டயத்துக்கு எடுத்துருவாங்க. ரொம்ப பங்க்சுவல். கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கரெக்ட் டயத்துக்கு போகிறது பெட்டர். ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி. நம்ம ரெயின் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. கைடு வந்து அந்த கவுண்டரில் டிக்கெட் மாற்றிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. இங்கே சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு கீழே இறங்கி போகணும். போகிறதுக்கு நிறைய ட்ரெயில்ஸ் இருக்குது, அது வழியாக நடந்தும் போகலாம். இல்லை எலிவேட்டரும் இருக்குது. அது ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கீழே கொண்டு போய் விடும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், கீழே வாக் பண்ணி போனோம்னா நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம லிஃப்ட்டுக்கான க்யூவில் தான் நின்றுட்டுருக்கோம். அன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டம். இருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு க்யூ. ஏன்னா ரொம்ப பெரிய எலிவேட்டர் வந்து நல்லா பெருசாக இருக்கும். நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ லிஃப்ட்லேருந்து இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் வாக் பண்ணி நம்ம கீழே ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே தான் போட்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. போகிற வழி கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் ஷூஸ் மாதிரி போட்டுன்னு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களாங்க, எப்படி அருவி வந்து பொங்கி பிரவாகமாக வருது பாருங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. இந்த போட் ரைடு 2 தடவை வந்து க்ளோஸ் டு த ஃபால்ஸ் போயிட்டு வரோம். ஒர்த்து தாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இப்போ நாங்கள் இன்னொரு ட்ரெயில் ஃபாலோ பண்ணி ஃபால்ஸ் கிட்டக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ பேக்கேஜ் டூர் இல்லாமல் தனியாக வரோம் அப்படின்னா இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் லிஃப்ட் இருக்குது, இறங்கி வந்துடலாம். இப்போ டைம் 3 o'clock ஆகுது. 3:35க்கு பஸ்ஸில் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 hour இருக்குது. அதனால் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் பியூர் வெஜ்ஜுங்கிறதுனால இங்கே ஆப்ஷன்ஸே இல்லை. நல்ல வேளையாக நாங்கள்
ஹோட்டல்லையே வந்து ரைஸ் குக் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மினி குக்கர் மாதிரி எடுத்துன்னு வந்திருந்தேன் ஊர்லேருந்து, இந்தியாவிலேருந்து. அதில் வந்து ரைஸ் வச்சுட்டு கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடியெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தேன். சிப்ஸ் பேக்கெட்டும் எடுத்துன்னு வந்திருந்தேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி பருப்பு பொடி சாதமும் சிப்ஸும் தான் எங்களுக்கு அன்றைக்கி லஞ்சு. ஈஸியாக முடிஞ்சிடுது. வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டோம் தெரியாமல். அப்போ தான் தெரிஞ்சுது அது 1/2 லிட்டர் வந்து 5 Swiss franc-ங்க. அது நம்ம ஊருக்கு 475 ரூபா. பார்த்துக்கோங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது வாட்டர்னு. இப்போ நாம் வந்திருக்கிறது ஸ்டெயின் ஆம் ரெயின் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் தான். இது ரெயின் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு பழமையான நகரம். இதோட அழகே இங்கே இருக்கிற பெயிண்டட் ஹவுஸ் தான். பியூட்டிஃபுல்லான எலிவேஷனோட இங்கே இருக்கிற ஹவுசஸ் இருக்குது. இவங்களோட லெஜெண்ட்ஸ் பற்றியும் பைபிள்லேருந்தும் ஸ்டோரிஸை வால் மியூரல்ஸாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து சுமார் 600 to 700 இயர்ஸ் பழமையானது. இது அப்படியே இன்றைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா வீடுகளோட முகப்புலேயும் அழகான பே விண்டோஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து 2 விண்டோ, டபுள் விண்டோ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோஸ்க்கு காரணம் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஸ்ட்ரீட் ஆக்டிவிட்டீஸை வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அதே சமயம் அவங்களுக்கும் இந்த டபுள் விண்டோ இருக்கிறதுனால ப்ரைவசியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப். இங்கே வந்து ஜெலாட்டோ கிடைக்கும். இது வந்து நேச்சுரல் ஐஸ்கிரீம், ஹெல்தியர் வெர்ஷன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சொவீனியர் ஷாப்பும் இருக்குது. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான். இங்கே வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்விஸ் ஃபுல்லாக அங்கங்கே நிறையா இருக்கும் இந்த மாதிரி. இப்போது Day 3 மார்னிங் லிண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போயின்ட்டுருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு டேயே நாங்கள் இந்த டூர் போக வேண்டியது ஃப்ளைட் டிலேனால் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்புறமா ஹோட்டலில் சொன்னாங்க இந்த மாதிரி மார்னிங் வந்து 10 o'clock போயிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அங்கேயே டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அது லேட்டாக போனால் வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதனால் மார்னிங் சீக்கிரமே ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸ்விஸில் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகிறதுக்கு எந்த ஸ்டாப்பில் ஏறி எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், ட்ராம் யூஸ் பண்ணணுமா, ட்ரெயின் யூஸ் பண்ணணுமா, இங்கேருந்து இப்போ ட்ராம் ஸ்டாப்லேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கான எல்லாமே வந்து நீங்கள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இதர் யூ கேன் யூஸ் கூகுள் மேப்ஸ் ஆர் ஒரு செப்பரேட் ஆப்பே இருக்குது, SBB அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிரும். இப்போது நம்ம இங்கேருந்து எந்த ட்ராம் நம்பரில் ஏறி எந்த இடத்துல இறங்கணும், அதே மாதிரி அங்கே இறங்கி வாக் வே என்ன அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வாக் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு அங்கே வந்துடும். நாங்கள் அப்படி தான் வந்து நேவிகேட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போனோம். அதே மாதிரி அந்த டைமிங்ஸ் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. எந்த டைமில் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெயின் இருக்குது, இல்லை நெக்ஸ்ட்டு ட்ராம் எத்தனை நிமிஷத்தில் வரும், நம்மளுக்கு எந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம போகணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து SBB ஆப்லேயும் வந்துடும், உங்களுக்கு இதுலேயே வந்துடும். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும், அங்கே நேவிகேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நாங்கள் மேப்ஸ் படி ஃபஸ்ட்டு ட்ராம் ஏறி இறங்கி கொஞ்சம் வாக் பண்ணி ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே வந்து ட்ரெயின் பிடிச்சி இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே தெரியறது எல்லாமே ஹாஃப் டிம்பர்ட் ஹவுசஸ். அதாவது பீம்ஸுக்கெலாம் வந்து இந்த டிம்பர்ஸ் வச்சுருவாங்க. நடுவில் பிளாஸ்டரிங்க்கு பிளாஸ்டர், பிரிக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம லிண்ட் ஃபேக்ட்ரி வந்து ரீச் ஆகிட்டோம். டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ வாங்கிண்டாச்சு. இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ளஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ கைட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எங்கெங்கே அந்த மாதிரி ஆடியோ கைட் சிம்பிள் இருக்கோ அங்கே வந்து இதை வச்சு ப்ரெஸ் பண்ணினா அங்கே என்ன எக்ஸ்ப்ளனேஷனோ அதை நம்ம கேட்டுக்கலாம்.
ட்ரீஸ்லேருந்து அந்த ஃப்ரூட்லேருந்து எப்படி சீட்ஸை வந்து பிரித்து எடுக்கிறாங்க, எப்படி சப்ளை பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. So, okay, they open the fruit, they take out the seed and the pulp. So here they have the fruit, so this is the mass here, the seeds and the pulp, and they stack it on banana leaves, so that's what they do in the plantation. So stack it on banana leaves, they cover the whole stack with banana leaves, they are available. This is also a இந்த ஹாலில் சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரைட் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின். யூரோப்பியன்ஸ்க்கெலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கொக்கோ இருந்திருக்கு. இப்போ நம்ம சர்வசாதாரணமாக இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட்ற இந்த சாக்லேட் ட்ரிங்க்கெல்லாம் அந்த பீரியடில் ரொம்ப ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. ராயல் வெட்டிங்ஸ் அண்ட் செரிமனிஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ஒரு பிரைடு வந்து பிரைட் க்ரூம்க்கு வந்து கொக்கோ ட்ரிங்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த வெசல் பாருங்கள் எவ்வளோ கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குன்னு. இது வந்து அந்த காலத்து சாக்லேட் ட்ரிங்கிங் வெசல். இது வந்து சாக்லேட் விஸ்க். முதல்ல கொக்கோவில் சுகர்லாம் சேர்க்காமல் அப்படியே தான் ட்ரிங்காக ரெடி பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் யூரோப்பியன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா தான் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் சுகர் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் போக போக பிற்காலத்தில் நிறையா இந்த மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறது போய் மிஷினரிலாம் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் சாக்லேட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம சாக்லேட் டேஸ்டிங் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய சாக்லேட்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் மாதிரி தான், எவ்வளோ தடவை வேணாலும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸில் இங்கே சாக்லேட் டேஸ்டிங்க்கு அவைலபிளாக இருக்குது. எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம கடைசியாக ஷாப்பில் கொண்டு போய் விடுவாங்க. அங்கே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்மளை வந்து இந்த ஷாப்பில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. என்னென்ன சாக்லேட்ஸ் பிடிச்சிருக்கோ நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் ஏறி பேரட் பிளாட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கோம். இப்போ இங்கே இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ட்ராமில் ஏறி போனோம். இப்போது நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா நம்ம லக்ஸுரி ஸ்ட்ரீட் தான் போகிறோம்.
இந்த ரோடு தான் உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ரோடு, ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னால் கூட இது வந்து ஒரு பெரிய ஏரியா. இங்கே வந்து இந்த ஏரியா பேர் வந்து பேன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணால் தெரியும். அதில் வந்து பர்டிகுலராக நம்ம சென்டர் பிளேஸு ஒரு பேரட் பிளேட்ஸ் அந்த இடத்துல தான் இறங்க போகிறோம். இது வந்து அந்த ஏரியாவுக்கு சென்டர் பிளேஸ் மாதிரி. பக்கத்துலேயே ஸ்விஸ் பேங்க்ஸும் இருக்குது, ப்ரீமியம் பிராண்ட் ஷாப்பிங்கும் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் இறங்கினா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஸ்டாப்பில் இறங்குறோம் நம்ம. ஹூப் சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். சில இடத்துல சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும், சில இடத்துல ஹைப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா இங்கே கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் ப்ரைஸிங், போய் வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இது வந்து எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாமல் வர ஒரு பியூர் ஆரஞ்சு ஜூஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்விஸ் பேங்க், UBS. அது வாசலில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறோம் இல்லையா, இதுக்கு கீழே தான் வந்து இந்த எல்லா பேங்க்ஸோட சீக்ரெட் வால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் எல்லா ப்ரீமியம் பிராண்ட்ஸோட அவுட்லெட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். வேணும்னா ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் வாட்சஸ்லேருந்து குச்சி, ஷனல், விக்டரினாக்ஸ், ரோலெக்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ரீமியம் பிராண்ட்ஸும் இருக்குது. இங்கே ப்ரைஸஸ் எல்லாமே CHF அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஸ்விஸ் ஃப்ராங்க். அதுதான் அவங்களோட கரன்சி, அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 1 year பேக் நாங்கள் போன டூரு. கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து வ்ளாக் போடுறேன். ஸோ அப்போது வந்து இதோட வேல்யூ வந்து ஒரு ஸ்விஸ் ஃப்ராங்க்குக்கு 95 rupees. இப்போ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போது ஜூரிக்லேருந்து லூசன் போகிறோம், நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். இதுக்கு வந்து முன்னாடியே நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். இது வந்து 2 decks உள்ள ட்ரெயின். எங்களுக்கு வந்து சீட் வந்து அப்பர் டெக்கில் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி லக்கேஜ் வைக்கிற இடமும் வந்து அப்பர் டெக்கில் தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஹெவியான லக்கேஜ். ஸோ அதை வந்து அந்த படிக்கட்டில் ஏற்றி மேலே தூக்கி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருந்தது. 4:10 வந்து ஒரு ட்ரெயின் இருந்தது. இங்கேருந்து ஒரு 40 minutes நம்ம வந்து லூசன் ரீச் ஆகிடுவோம். நம்மளுக்கு எல்லாமே வந்து அந்த SBB ஆப்லேயும் வந்துடும். இல்லை நம்ம முன்னாடியே புக் பண்ணணும்னா கூட அதுக்கான வெப்சைட்ஸ்லாமும் இருக்குது. புக்கிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சைக்கிள் வைக்கிற இடம். இப்போ நம்ம சிங்கிளாக லைட்டாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், டாக்ஸி இதெல்லாம் போட வேண்டாம்.
நம்ம ஒரு சைக்கிள் ரெண்டலுக்கு எடுத்துட்டு நேராக இங்கே வந்து ஸ்டேஷன் வந்துட்டு இது அப்படியே சைக்கிளோடையே நம்ம ஏறிக்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டினேஷன் வந்தோடனே திருப்பி இறங்கி அந்த சைக்கிள்லேயே நம்ம போய்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு சௌரியம்தான் இங்கே. லஞ்சுக்கு இன்றைக்கி பிரெட் அண்ட் ஜாம் தான். ஒரு குட்டி லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் பிரெட் ஜாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஹோட்டல் ரூம் வந்து மார்னிங் 10 o'clock செக் அவுட் முடிஞ்சுது. ஸோ அதனால் மார்னிங் நாங்கள் கிளம்புறப்பயே செக் அவுட் பண்ணி லக்கேஜஸ்லாம் வந்து கிளாக் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லீன் ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி கிளம்பினோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு லக்ஸரி ஸ்ட்ரீட் போயிட்டு நேராக ஹோட்டல் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே Day 3 டூர் இதோட முடிஞ்சுது. இப்போ நேராக இங்கேருந்து லூசன் போயிட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அந்த ரூம் டூர் காமிச்சிடுறேன். நாங்கள் அங்கே ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து ஹோட்டல் கேஸ்கேட் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் ஹோட்டல். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பொட்டிக் ஹோட்டல்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சீக்கிரமே இதோட பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன். அதில் வந்து நம்ம லூசனை சுற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பபாய்.